காபாபா சந்தல ரபாது ரபா கபா. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கத்தாதி கத்தனை பரிசுத்தருமை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அருமையான காலை நேரத்திலும் என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்கின்ற எழுப்புதல் தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் நிகழ்ச்சிக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கடைசி கால எழுப்புதலை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நீர் எழுதி வைத்திருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றும்படியாக நீர் தெரிந்து கொண்ட உமது ஊழியத்தில் ஆண்டவரே நீர் நடப்பித்து வருகிற பலத்த கிரிகளை குறித்து இந்த எழுப்புதல் தீர்க்க தரிசன நிகழ்ச்சியில கர்த்தர் ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆண்டவரே நீர் வெளிப்பாடுகளையும் அநேக ரகசியங்களையும் ஆண்டவரே தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிற காரியங்களை குறித்து எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பேசுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் கூடப்பா இந்த நிகழ்ச்சியை கர்த்தரை பாதத்தில் வைத்து செபிக்கிறோம். கர்த்தரே நடத்துவீராக பேசுவீராக தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றுவீராக. உமது சபைகளிலே எழுப்புதல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் எழுப்புதல் உலகம் முழுவதும் எழுப்புதல் பூமி முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாகும்படியான எழுப்புதல் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் காண கிருபை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Thank you Jesus. தர்மியான நாளிலும் கூட என் தேவன் சொல்லுவதே சொல்லுவேன் என்கின்ற எழுப்புதலை குறித்த தீர்க்க தரிசனம் வெளிப்பாடுகள் நிகழ்ச்சிக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறோம். இந்த நாளும் கூட விசேஷமாக ஒரு பாடல் பாடி கர்த்தரை மையப்படுத்தி வெளிப்பாடு நிகழ்ச்சிக்குள்ளாக தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளுக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆந்திர மாநிலம் பாலூர் என்ற கிராமத்தில் இருந்து கர்த்தர் கொண்டு வர போகிற எழுப்புதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ. Thank you Holy Spirit. இந்த காலை நேரத்திலும் கூடப்பா இந்த தீர்க்க தரிசன வெளிப்பாடு நிகழ்ச்சியில கர்த்தரின் மத்தியிலே ஆவியான ரசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ
உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. ராஜாவே உம் நாமம் வாழ்க. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆமென். உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை என் நண்பரே சுகே, கர்த்தர் கொடுத்த அருமையான சகோதரர் வாலிபர் மோசே ராஜேஷ் அவர்கள் வந்து நம்ம மத்தியிலே ஜெபிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட என் தேவன் சொல்வதை செய்வேன் சொன்னார் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தாசனோடு இருந்து இந்த பகுதியை வெளிப்படுத்துவாராக. அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து எழுப்புதலை கொடுத்து வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்க போகிறார். அதுக்குத்தான் இந்த எபிசோடு தேவன் ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சமயத்தை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தாசனங்கள் இருந்து ஆவியானவர் பேசும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களுக்கு இது ஆசீர்வாதமாக மாறும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சென்ற வாரத்திலும் கூட நாம் இந்த எபிசோடை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடு நிகழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் நம் மத்தியிலே இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிற பல ரகசியங்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே பேச போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஒரு வசனத்தை வாசித்து இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். சகரியா 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று இந்த தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த தீர்க்க தரிசன நிகழ்ச்சியில கர்த்தர் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக சென்ற வாரத்திலும் கூட எழுப்புதல் கிராமத்தை குறித்து நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டிலே வசித்துக் கொண்டு சென்னையிலே ஒரு இடமாக கொண்டு வசித்துக் கொண்டிருந்த எங்களை கர்த்தர் ஒரு வியாபாரத்தின் நிமித்தமாக இந்த ஆந்திர மாநிலத்திலே புலிவேந்தலா என்ற பட்டணத்துக்கு அழைத்து வந்து கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியிலே வியாபாரத்தை செய்து கொண்டு ஒரு சிறு சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருந்த எங்களை 2019ஆம் ஆண்டு கர்த்தர்
நவம்பர் மாதத்திலே அடியானை அழைத்து சென்று பரலோகத்திலே காண்பித்த தரிசனத்தின்படி ஒரு எழுப்புதல் வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். அந்த எழுப்புதல் வெளிப்பாடின் தொடர்ச்சியாக அதை நிறைவேற்றும்படியாக 2020ஆம் ஆண்டு நாம் எல்லாம் அறிந்தது போல COVID-19 வந்து உலகம் முழுவதும் லாக்டவுன் ஆன நேரத்திலே இந்த பாலூர் என்ற சிறிய கிராமத்திலிருந்து ஒரு சகோதரி அழைத்து வந்து கர்த்தர் சுகப்படுத்தி இந்த கிராமத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் துவங்கும்படியாக கர்த்தர் அடியெடுத்து வைத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிற இந்த ஜனங்கள் நிறைந்த இந்த கிராமத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷனா அடிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், பாஸ்டர்கள், சுவிசேஷர்கள் யார் வந்தாலும் இவர்களுக்குள்ளே என்ட்ரி கிடையாது. அவர்கள் ஆட்டோவையும் பேனரையும் கிழித்து போடுவார்கள், விரட்டி விடுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு தீவிரமான கிராமத்திலே கர்த்தர் இறங்கி வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு விடுதலை கொடுத்து இந்த கிராமத்துக்குள்ள அடியெடுத்து வைத்தார். ஹல்லேலூயா. அவர் அடியெடுத்து வைத்த முக்கியமான நோக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் போது சொன்னார். இந்த சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு ஊழியக்காரனோ இல்ல ஒரு சபையை நிறுவனத்தை சேர்ந்தவர்களோ வந்து ஈஸியாக ஒரு ஊழியத்தை துவங்கிவிட முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்ட எத்தனையோ பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த சகரியா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இங்கு இருக்கிற ஜனங்களை தம்முடைய ஆலயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு தம்முடைய ஊழியத்தை துவக்கினார். ஹல்லேலூயா. இங்கு நடக்கிற ஒரு பெரிய மகிமையான காரியம் என்னவென்றால் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. ஒரு சபையை கட்டுவது பெரிய காரியம் அல்ல, கட்டிவிடலாம். ஆனால் அங்கு ஆத்துமாக்களை கட்ட வேண்டும். கர்த்தர் இந்த கிராமத்திலே மிகவும் மூர்க்கமான ஜனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 65ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போமானால் அங்கு பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். வாசிப்போம். ஏசாயா 65 முதல் 2 வசனங்கள். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன். என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தனைக்கு நான் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 வசனங்களும் அப்படியே இந்த கிராமத்திலே நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஒரு நாள் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசும்போது சொன்னார், வாலிப பிள்ளைகளை பயங்கரமாக அபிஷேகித்து கர்த்தர் இறங்கி வந்து ஆவியானவர் சபையில ஒவ்வொரு ஆராதனையிலும் பேசுகிறார். இங்கு நடக்கிற ஊழியத்தை குறித்து அநேக வீடியோ கிளிப்பிங்ஸ் நாங்கள் எங்களுடைய சேனலில் வைத்திருக்கிறோம். எங்களுடைய இந்த ஊழியத்தின் யூடியூப் சேனலின் பெயர் ஜீசஸ் ஏஞ்சல் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் யூத் தமிழ் அண்ட் தெலுங்கு சேனல்ஸ் இருக்கிறது. தமிழும் சேனல் வருகிறது, தெலுங்கிலும் சேனல் காணப்படுகிறது. இதுல பார்த்தீர்களானால் வாலிப பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் பேசுவதும் கர்த்தர் இறங்கி வந்து அவர்களுக்குள் இருந்து வரப்போகிற எழுப்புதலை குறித்து, கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியத்தை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால் இந்த வசனத்தின்படி கர்த்தர் இங்க சொல்லுகிறது போல என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன். இந்த ஜனங்கள் கர்த்தரை தேடல. இந்த ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்து அறியாது. கண்மூடித்தனமா கர்த்தரை வெறுத்தார்கள். எங்களுக்கு ஆண்டவர் வேணாம். ஒரு நாள் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு நாங்கள் வந்து கொண்டு இருக்கும் போது எங்களை வழிமறித்து அழைத்தார்கள். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து இங்க ஊழியம் செய்றீங்களா என்று கேட்டார். சென்னையா, நாங்கள் தமிழ்நாடு, சென்னையில இருந்து இங்க ஒரு வியாபாரம் செய்யும்படியாக இங்க பக்கத்தில் இருக்கிற புனிவேந்தலாம் என்ற பட்டணத்துக்கு வந்து 15 வருடங்களாக நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு இருக்கு. உங்களை இங்க அனுப்பினது யார்? இங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது.
இங்கு மற்ற மதத்தினர் இருக்கக்கூடாது, ஒரே மதம் தான் இருக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் ஒரே மதத்தில் சேர்ந்தவர்களா இருந்து கொண்டு நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், இங்க இருக்கிறவர்கள நீ மாற்றி கொண்டு இருக்கிறாய், அனாவசியமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறாய் என்று சொல்லி நிந்தைகளை சுமத்தினார். அப்போது நான் அவர்களுக்கு சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு இந்த கிராமம் எந்த திசையில இருக்குன்னு கூட தெரியாதுங்க, இந்த கிராமத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆண்டவர் இந்த கிராமத்திலிருந்து ஒரு சகோதரி கொண்டு வந்து சுகம் கொடுத்து இந்த கிராமத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்தார். அவரே ஆலயத்தை கட்டுகிறார், அவரே இங்க இருக்கிற பிள்ளைகளை சுகப்படுத்துகிறார், அவரே எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து அவர்களை விசுவாசிக்கும்படியாக மாற்றி இருக்கிறார். எந்த வீட்டுக்கும் போய் நான் உங்களை கூப்பிடல, யாருக்கும் போய் நான் எந்த காரியமும் செய்யல, தேவனே கொண்டு வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொண்டார் என்று சொன்னபோது உங்கள் கடவுள் பேசுவாரா என்று கேட்டார். கண்டிப்பாக பேசுகிறார். ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்து பாருங்கள், ஆலயத்திலே கர்த்தர் எப்படி பேசுகிறார் என்று பார்ப்பீர்கள். தீர்க்க தரிசனமாக வாலிப பிள்ளைகள் மூலமாக பேசுகிறார் என்று சாட்சி சொன்னோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த சபையில அவரே ஆலயத்தை கட்டுகிறார். அவர் ஆலயத்தை எப்படி கட்டுகிறார் என்றால் யார் மத்தியிலே கட்டுகிறார் என்றுதான் பார்க்கிறோம். ஏசாயா 65 முதல் 2 வசனங்களை பார்த்தது போல இவர்கள் கர்த்தரை குறித்து விசாரித்து கேளாதவர்களாய் இருந்தார்கள். இரண்டாவதாக இவர்கள் யார் என்றால் கர்த்தரை தேடாதவர்கள். இந்த வசனம் சொல்லுகிறது போல இந்த தீர்க்கதரிசி மூலமாய் பேசின காரியத்தை கர்த்தர் ஒரு நாள் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஏசாயா 65 முதல் 2 வசனத்தை இந்த கிராமத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். கடைசி கால எழுப்புதல் கூட இப்படியே தான் இருக்க போகிறது. என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன் என்று நிறைவேற்றுவேன் என்றார். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கிறோம், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். புற ஜாதிகளை பார்த்து சொன்னார். புற ஜாதிகள் மத்தியில் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இதோ இங்கே இருக்கிறேன். இந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து இந்த சின்ன சபையிலே அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நிரப்பி கொண்டிருக்கிறார். பயங்கரமான சாபம், சாதாரண சாபம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன்மார்கள் குடித்து விட்டுதான் வெறித்து கிடப்பார்கள். சகோதரிகள் வேலைக்கு சென்று வந்து கூலி வேலை செய்து கொண்டு வந்து அவர்கள் சம்பளத்தை கொடுத்து குடும்பத்தை பிள்ளைகளை போஷித்தா அந்த பணத்தை திருடி கொண்டு போய் குடித்து விடுவார். அவ்வளவு பயங்கரமான மூர்க்கம் இந்த கிராமத்தை குறித்து இருக்கிற ஜனங்கள். அவ்வளவு முரட்டாட்டமான ஒரு ஜனத்தண்டைக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டினார். ஹல்லேலூயா. நலமல்லாத வழியிலே தாங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நாள் முழுவதும் கை நீட்டி இருக்கிறார். எவ்வளவு பாவம் செய்ய முடியுமா, அவ்வளவு பாவத்தை இந்த கிராமத்தில் நாங்க பார்த்துட்டோம். 4 வருஷத்துக்கு மேலாக இந்த கிராமத்திலே கர்த்தர் ஊழியம் செய்ய முடியாத எங்களை நடத்தினார். பயங்கரமான பாவம் பெருகி கிடக்கிற இந்த கிராமத்திலே கர்த்தர் அடியெடுத்து வைத்ததிலிருந்து பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அந்த கிராமத்திலே இந்த கிராமத்தில் சொல்ல முடியாத பயங்கர பாவத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் பாவிகள் மனம் திரும்பி பாவம் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக நாம் சகரியா 6:13 வாசித்தது போல அவரே ஆலயத்தை கட்டுவார், அவரே மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் கடைசி கால எழுப்புதலை கொண்டு வரும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி கால எழுப்புதல கூட நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்கும்போது 48ஆம் அதிகாரம் ஏசாயா 48:11 வசனம் வாசிக்கிறோம். இங்கு கர்த்தர் எழுப்புதலை குறித்த ஒரு வசனத்தை கொடுத்தார். என் நிமித்தமே ஏசாயா 48:11 வசனம். என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குறைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருக்கும் குறையேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கிராமத்திலே கொண்டு வந்திருக்கிற எழுப்புதலின் முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால் இது கடைசி கால எழுப்புதலின் துவக்கம் இந்த கிராமத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு கர்த்தர் சொன்ன காரியம், நானே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து இங்கு ஊழியம் செய்கிறேன். அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக இங்கு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆசாரியராயும் இருப்பார் என்று எழுதியிருக்கிறபடி சகரியா
6:13 நிறைவேறி கொண்டிருக்கிறவர் ஆசாரியராக இருந்து பரிசுத்த ஆவியானவராக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி ஊழியம் செய்கிறார், எதற்காக ஊழியம் செய்கிறார் என்றால் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக. ஹல்லேலூயா. இந்த கடைசி கால எழுப்புதல்ல கர்த்தர் கொண்டு வர போகிற பெரிய, இந்த கடைசி கால உலகம் முழுவதும் வரப்போகிற எழுப்புதல்ல நடக்க போகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிசாசானவன் கொஞ்சம் காலம் தான் உண்டு என்று சொல்லி மனிதர்கள் மூலமாக கர்த்தருக்கு வர வேண்டிய மகிமை திருடி கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு ஒரு முடிவு வருகிறது. அதற்காகவே இந்த கிராமத்திலிருந்து நான் எழுப்புதலை கொண்டு வருகிறேன். இந்த கடைசி கால எழுப்புதலின் ஒரே நோக்கம், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய மகிமை இந்த உலகம் பார்க்கிற மகிமை அல்ல, அது பரலோக மகிமை. கர்த்தர் தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஜெபம், பரமண்டலங்களிலே என்னுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த சித்தம் இன்னும் பரிபூர்ணம் அடையவில்லை. இந்த கடைசி கால எழுப்புதலே அது நிறைவடை போகிறது. ஹல்லேலூயா. பரிபூர்ணமாய் நிறைவேற போகிறது. பரலோகத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே அவருடைய சித்தம் செய்யப்பட போகிறது. பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யம் எப்படி நடக்கிறதோ அப்படியே பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்காக தான் ஒரு சிறிய கிராமத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த கிராமத்திலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே கரத்தை நீட்டி இருக்கிறார். இங்க இருக்கிற ஜனங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டுமானால் அநேக சாட்சிகள் உண்டு. முதலாக ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை போன வாரத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். அந்த குடும்பத்திலே குடும்ப தலைவனானவர், அவர் பெயர் கங்கராஜ். அவர் ரட்சிக்கப்பட்டோன்னே கர்த்தர் அவருக்கு ஞானஸ்தானத்திலே அவர் கொடுத்த பெயர் ஏலியா. அந்த சகோதரர் ரட்சிக்கப்பட்டு நன்றாக கர்த்தரை குறித்து எல்லாம் தெரிந்து கூட அவர் என்ன செய்ய முடியாது, அவருடைய பாவத்தை விட முடியாமல் இருந்தார். ஞானஸ்தானம் எடுத்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அவருடைய பழக்கங்கள் மாறவில்லை. ரொம்ப அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசுவார். அடுத்தபடி அவர் எப்ப பார்த்தாலும் பீடி பிடித்துக் கொண்டே இருப்பார். அந்த பிசாசு அவரை விட்டு போகாமல் அதுக்கு பிசாசு இடம் கொடுத்து அந்த பீடி பழக்கத்தை விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவார். கர்த்தர் தீர்க்கதரிசனமாக பேசுவார். வாலிபர் மத்தியில கர்த்தர் இறங்கி வந்து, ஏலியா நீ இன்னும் உன்னுடைய பாவ பழக்கத்தை விட்டு மனம் திரும்பாலும் இருக்கிறார், மனம் திரும்பு. ஒவ்வொரு மாத ராபோஜனம் கொடுக்கும் போது கர்த்தர் சொல்வார், மனம் திரும்பி ராபோஜனம் எடு, உன் பாவத்தை மன்னிக்கிறேன், மனம் திரும்புன்னு சொல்வாரு. அவர் மன்னிப்பு கேட்டு போவாரு. மறுபடியும் போய் அந்த ராபோஜனம் எடுத்த மத்தியானமே உட்கார்ந்து பீடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டார். யாராலையும் அவரை மாற்ற முடியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்லிக் கொண்டே வந்தார். கடைசியாக பிசாசுக்கு நீ இடம் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அதே போலவே பிசாசுக்கு இடம் கொடுத்து அவருக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று அவரை பார்த்த போது வாமிட்டிங் நிற்கவில்லை, வயிற்று வலி. தொடர்ந்து ஸ்கேன் எடுக்க சொல்லி பார்த்தால் அவர் வயிற்றிலே ஒரு பெரிய அளவிலே கேன்சர் கட்டி இருப்பதாக டாக்டர்கள் ரிப்போர்ட் கொடுத்தார்கள். பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு கிராமம், கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் உள்ள கிராமம். ஆனால் கர்த்தர் அவரை ரொம்ப நேசித்தார். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் சகாயம் பண்ணி உதவி செய்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய பணத்தை ஜெபித்தோம், கர்த்தர் கொடுத்தார். அவர் திருப்பதியில கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார். அங்கு சென்று பார்த்த போது இன்னும் உடல்நிலை மோசமாகி அவர் பிள்ளைகளை அழைத்து டாக்டர் சொன்னார்களாம், 3 நாட்கள் உங்க தகப்பன்மார் இறந்து விடுவார், உங்க தகப்பன் இறந்து விடுவார், 3 நாட்கள் தான் ஒரு டைம், நீங்க என்ன செய்யணுமோ செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் இங்கு ஆலயத்திலே போன் செய்து சொன்ன போது நாங்கள் பலிபீடத்திலே ஜெபித்தோம். கர்த்தர் அப்போது பேசினார், வாலிப பிள்ளைகள் மூலமாக பேசினார். அவரே சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இங்கு ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யல, ஒரு மனுஷன் இங்க ஊழியம் செய்யல. அசல் பாஸ்டர் ஊழியத்தை பத்தி எனக்கு ஒன்றுமே தெரியாது. பாஸ்டர் ட்ரைனிங் செய்யல, சுவிசேஷம் செய்து கொண்டு சாட்சியின் ஊழியம் செய்து கொண்டு சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஜூஸ் வியாபாரம் செய்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் எங்கள் கையில கொடுத்து அவரே நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியில ஊழியம் செய்வது மிகவும் கடினம். எவ்வளவு சொன்னாலும் மாறாத ஜனங்கள். கர்த்தர் சொன்னார் இந்த ஏசாயா 65:1-2 தினம் முழுவதும் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் இதில் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகளை மன்னித்து அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் தேவையானதை சந்தித்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைத்தார். 3 நாட்களை மறித்து விடுற சுச்சுவேஷன் வந்த போது கர்த்தர் இங்கு பேசினார். வாலிப பிள்ளைகள் மூலமாய் பேசும்போது கர்த்தர் சொன்ன ஒரு விஷயம், சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் நடந்தது. ஆகஸ்ட் மாதம் ராபோஜனத்தை வந்து மனம் திரும்பி ராபோஜனம் எடுக்க சொல்லு, கடைசியா அவருக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார்.
அப்படியே கர்த்தர் சொன்னது போல அவர்கள் வந்து இங்கு தங்களை தாழ்த்தி அந்த சகோதரன் மனம் திரும்பி ராபோஜனத்தை எடுத்தார். அவர் ராபோஜன் எடுத்த உடனே கர்த்தர் சொன்னார், இப்போ போய் செக் பண்ணிக்க சொல்லுனார். போய் டெஸ்ட் எடுத்த போது அந்த கட்டி அங்கு காணப்படவில்லை. ஹல்லேலூயா! அந்த கேன்சர் கட்டி இல்லாமல் போய்விட்டது. அவர் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. నర్సుల దగ్గరికి చెకప్ ఆడికి పెద్దవాళ్ళని వాళ్ళు డాక్టర్లతో కాకుంటే నేను ప్రభు ఆశయ, నేను జీవించి ఆశ్రయించిన ఆశయ, నువ్వు ఎక్కడున్నానైనా నేను కిషోరుడైనా నువ్వు వచ్చి తాకితే నేను స్వచ్ఛ బిడ్డలు ఇస్తాను అని చెప్పాను. అంటేనే ఏసై నాతో మాట కాలేదు, నువ్వు బల్లా తీసుకో, మారబోది బల్లా తీసుకో, నీకు స్వస్థత ఎడగలు ఇస్తానని చెప్పినాడు. మారు మనసు బల్లా తీసుకోండి. ఆనంటి వచ్చి ఇక్కడికి బల్లా మారవలసి బల్లా తీసుకొని మళ్ళీ తిరుపతి పోయినాక ఆనంటి నాకు ఆరోగ్యం బాగా దేవుడు తాకి ముట్టినాడు, విడుదల ఇచ్చినాడు. మళ్ళా హాస్పిటల్ పోయినాక డాక్టర్లు ఏం బాబు ఎట్టంటే బాగుంది, నాకు నా దేవుడితో స్తవిస్తున్నాడు, నా దేవుడు నన్ను బాగా పోసినారు, నీతో ఏం కాలేదు, మీరు ఊరికి డబ్బులు అంతా తీసుకున్నారు కానీ నా యేసయ్య నన్ను కాపాడినాడు అని చెప్పినాను. చెప్తే అన్ని క్షీణించిన చేతులు కాళ్ళు పాడబోయేటప్పుడు కానీ దేవుని తలుచుకున్నాను. యేసయ్య నన్ను జీవించినైనా తప్పులు క్షమించినైనా, నేను బీలు తాగుతున్నా తెలిసి తెలియకనైనా బీడీలు ఎక్కువ తాగుతున్నా. ఇంట్లో మాట ఎవరు మాట్లాడకూడదు, సేవకు మాట్లాడకూడదు, పిల్లల మాటలు ఎవరు తీసుకున్న తర్వాతనే బాధ్యత తీసుకున్న తర్వాతనే బీడీలు సిగరెట్లు అవుతున్నాయి. ఇంట్లో వాళ్ళు అర్థమే కానీ వాళ్ళ మాటలు చేస్తా అంటే నాకు ఎన్ని తీర్మానం తీసుకున్నా ఏసయ్య నన్ను ఏం తాగను ఏసయ్య, తీసుకుంటే చేస్తా ఏమి తాగను, ఏం చేయను ఏసయ్య, నన్ను స్వస్థత చేశాను, నా దేవుడు జీవించిన ఆశ్రయించింది. அந்த கட்டி அங்கு காணப்படவில்லை. ஹல்லேலூயா! அந்த கேன்சர் கட்டி இல்லாமல் போய்விட்டது. அவர் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த முரட்டாட்டமுள்ள ஜனங்களை எப்படி கர்த்தருக்குள்ளே நடத்துவது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருந்தார். அவருக்கு வந்து அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த சகோதரனை இப்போது கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாக அவரே ஆசாரியராய் இருந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டு கடைசி கால எழுப்புவதற்காக இதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்படியாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்துல அநேக தீர்க்க தரிசனங்களை இங்கு கர்த்தர் பேசிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் கர்த்தர் இங்கு ஒரு ஊழியக்காரை பெங்களூர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்தார். அந்த பெங்களூர் பட்டணத்திலிருந்து வந்த ஊழியக்கார் சொன்னார், நீங்க ஓப்பன்ல ஒரு மைதானத்துல ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், இங்க ஒரு சின்ன ரேக் ஷெட் போட்டு நீங்க ஆராதனை செய்யணும், அதுக்கு வேண்டிய சகாயத்தை கர்த்தர் எனக்கு செய்ய சொல்லியிருக்கார் என்று சொல்லி அவருக்கு தெரிந்த ஐடியில வேலை செய்யற ஒரு சகோதரன் மூலமாக காணிக்கைகளை கொண்டு வந்து இந்த ரேக் ஷெட்ல சின்னதா ஒரு காலியாக இருந்த ஸ்தலத்துல ஒரு ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா! அவர் கட்டி கொடுத்த போது இங்கு தீர்க்கதரிசனமாக ஆவியானவர் பேசின ஒரு காரியம், வரும் நாட்களிலே இந்த கிராமம் சங்கீதம் 48 முதல் 2 வசனத்தின்படி அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 48 முதல் 2 வசனங்கள். அந்த ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் சொன்ன காரியம் 48 முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா! வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம் என்று சங்கீதக்காரர் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த வசனம் நிறைவேறப் போகிறது. வரும் நாட்களிலே இந்த கிராமம் பூமி முழுவதற்கும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரப்போகிறது, மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சின்ன கிராமம் வரும் நாட்களிலே இயேசு மகாராஜா நகரம் என்று அழைக்கப்படும் என்று சொன்னார். இங்கு வாசிக்கிறோம், அதுவே மகாராஜாவின் நகரம். கடைசி கால எழுப்புதலிலே இயேசு மகாராஜாவின் நகரம் என்று இந்த கிராமம் அழைக்கப்பட போகிறது. இந்த கிராமம் அவ்வளவு ஒரு பெரிய தரிசனத்தை கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா! ஆவியானவர் சொன்னது போல அவர் 3 வருடங்களுக்கு முன்பாக சொல்லி அந்த ஊழியக்கார தீர்க்கதரிசி சொல்லி சென்றது போலவே வரும் நாட்டிலே நிறைவேற துவங்கியது. கர்த்தர் பேசும்போதெல்லாம் சொன்னார், இந்த கிராமம் இயேசு மகாராஜு பட்டணம், தெலுங்குல இயேசு மகாராஜு பட்டணம் என்று சொல்வார். அந்த இயேசு மகாராஜு பட்டணம் ஆரம்பித்து விட்டது. அதுக்கான வேலைகளை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். பேனர் எழுதும் போது கூட எழுதுங்க, இங்கு இயேசு மகாராஜு பட்டணம் என்று
எழுதி அது பேனரை போடுங்க என்று கர்த்தர் சொன்னார். அப்படியாக கர்த்தர் இந்த கிராமத்துக்கு, பாலூர் என்ற கிராமத்துக்கு இயேசு மகாராஜா பட்டணம் என்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இப்படியாக எழுப்புதல் வேலைகளை கர்த்தரே செய்து கொண்டிருக்கிறார். தம்முடைய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒவ்வொருவரும் பயங்கரமான முரட்டுத்தனம் உள்ள ஜனங்கள், எதற்கும் கீழ்ப்படியாத பிள்ளைகள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையான அபிஷேகத்தை கொடுத்து தீர்க்க தரிசனம் பேசுகிறார்கள். அவர் இருதயத்திலே கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். சின்ன காரியமா இருந்தா கூட கர்த்தரே பேசி விடுகிறார். ஒரு நாள் இங்க திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் ஒரு சின்ன வாலிப மகளை பார்த்து சொன்னாராம். அந்த வாலிப மகளுக்கு ஒரு ஆசை, அந்த திருநாள்ல எல்லாரும் போய் கேம்ஸ் வச்சிருந்தா அந்த கேம்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கூட ஆசை. அந்த வாலிப மகள் ஒரு 18 வயசு 20 வயசு இருக்கும். அந்த பாப்பா நான் கூட போய் அங்க ஆடலாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கிளம்புறப்ப கர்த்தர் சொன்னாராம், பிசாசுடைய விளையாட்டு மகளே, நீ அங்க போவேனா, நான் என்னுடைய அபிஷேகம் உன் மீது இருக்கிறது, உன் மீது நான் வைத்திருக்கிற தரிசனம் தெரியுது என்று சொன்ன உடனே அந்த மகள் உடனே போகணும்ன்ற ஆசையை விட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து சாட்சி சொன்னார். ஆண்டவர் நேற்று பேசினார் அங்கிள், இதை போல நான் அங்க போய் அந்த விளையாட்டுல கேம்ஸ்ல அந்த கோலாட்டம் இந்த போல ஆட்டங்கள்லாம் ஆடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் போகலான்னு நினைச்சிட்டு போய் என் மனசுல பேசிட்டாரு. எனக்கு படிப்பு அறிவு கிடையாது, பைபிள் படிக்க தெரியாது, ஆனா ஆண்டவர் எனக்குள்ள இருந்து எப்பவும் பேசிட்டே இருக்காரு அங்கிள் என்று சொல்லி அந்த மகள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவரே ஆலயத்தை சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருந்து அவரே ஊழியம் செய்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் சிங்காசனத்தை போட்டு கர்த்தர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்னார், இந்த கிராமத்திலே வருகிற விசுவாசிகள் அனைவரையும் என்னுடைய சீஷர்களாய் நான் மாற்றப் போகிறேன். இவர்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு நான் ஊழியம் செய்ய போகிறேன். என்னுடைய கடைசி கால ஊழியத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் எனக்கு ஊழியம் செய்வார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியாக இந்த தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறிவிட்டது. இந்த கிராமத்திலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இப்போது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஜெப ஊழியங்கள், வெளியே போகும்போது சுவிசேஷ ஊழியங்கள், எல்லாவற்றிலும் வந்து ஜெபிக்கிறார்கள். அவர் ஜெபிக்கும் போது அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாக இந்த கிராமத்திலே கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இங்கிருந்து கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிற பரிசுத்த புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற கடைசி கால தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் பரலோகத்திலிருந்து சீக்கிரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளும் கூட இந்த நிகழ்ச்சியை கர்த்தருடைய பாதத்திலே வைத்து சமர்ப்பித்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளும் கூட கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எழுப்புதல் கிராமத்தை குறித்து, எழுப்புதல் தீர்க்க தரிசனங்களை குறித்து, நீர் எழுதி வைத்திருக்கிற ரகசியங்களை குறித்து பேசினீரப்பா. ஒவ்வொரு வாரமும் நீர் பேசுவீராக, அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் இதை பார்க்கிற ஒவ்வொருக்குள்ளும் எழுப்புதல் தாகம் உண்டாவதாக. இந்த கடைசி கால எழுப்புதலை ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரோடும் நீர் உறவாடுவீராக. ஒவ்வொருவரும் கர்த்தரோடு ஐக்கியமாவார்களாக. அவருடைய பழைய ஆண்டவரே பாவங்களை விட்டு, அப்பா சாபங்களை விட்டு வெளியே வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் குடும்பங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தாவே, எழுப்புதல் மூலம் இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதாக. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு சித்தமாயிருக்கிறது சொன்னீங்களே, அந்த சித்தம் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம். துதிகர மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Holy Spirit. Wonderful Lord. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா.